நாடு வளமாகணும் அப்படின்னா நம்ம நாட்டுல லஞ்சமும் ஊழலும் இல்லன்னா நாடு வளமா மாறும். லஞ்சமும் ஊழலும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடாதுன்னா கருப்பு பணமே இருக்கக்கூடாது. கருப்பு பணம் இல்லன்னா லஞ்சம் கொடுக்க முடியாது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பத்திரம் பண்ணிட்டு இந்தாங்க 1000 ரூபாய்க்கு செக் லஞ்சமா வச்சுக்கோங்க, கொடுக்க முடியுமா? லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாதுன்னா கருப்பு பணம் இருக்கக்கூடாது. ஆனா கருப்பு பணம் எங்க இருந்துப்பா வருது? அது என்ன கள்ள நோட்டா? தெரியாம அடிச்சு அடிச்சு விடுறாங்களா? இல்ல, அது நம்ம நாட்டுல அடிக்கிற ஒரிஜினல் பணம் தான் அது. அப்போ நம்ம நாட்டுல கருப்பு பணம் இருக்கக்கூடாது அப்படின்னா டாக்ஸ் இருக்கக்கூடாது. என்னோட வேலை இன்கம் டாக்ஸ் எடுக்க சொல்லல. நான் சொல்றது இன்கம் டாக்ஸ் இல்லன்னா கருப்பு பணம் இருக்காதுன்னு சொல்றேன். ஒருத்தட்ட பணம் வீட்டுல சும்மா இருக்கும், இன்னொருத்தர் கடன் வாங்குவார். இவர் பேங்க்ல ஏன் அந்த பணத்தை போடலன்னா அது பேங்க்ல போடக்கூடிய பணம் இல்ல, அந்த பணம் பிளாக் மணி. அதனால அவர் பேங்க்ல போடாம சும்மா வச்சிருக்காரு. அண்ணன் தம்பி பணம் இல்லைன்னு வெளியில கடன் வாங்குறாரு. இதே தான் நம்ம நாட்டுல நடக்குது. நம்ம எல்லாரும் நிறைய பணத்தை ஒருத்தர் 500 ரூபாயை சும்மா வச்சிருக்கிறோம், ஒருத்தர் 1000 ரூபாயை சும்மா வச்சிருக்கிறோம், ஒருத்தர் 5000 ரூபாயை சும்மா வச்சிருக்கோம், ஒருத்தர் 50,000 சும்மா வச்சிருக்காரு, ஒருத்தர் 5 லட்சத்தை சும்மா வச்சிருக்காரு, ஒருத்தர் 5 லட்சம் கோடியை கூட சும்மா வச்சிருக்கிறாராம். எங்கேயோ சும்மா வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. 65 லட்சம் கோடி நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டுல சும்மா இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம நாட்டுக்கு கடன் கூட அதை விட கம்மியா தான் இருக்குதான். அதுல ஒரு நாட்டுல ஒத்துக்கிட்டதே 25 லட்சம் கோடியும். உண்மையாவே 25 லட்சம் கோடி நம்ம நாட்டுல கருப்பு பணம் இருக்குன்றத நாடே ஒத்துக்குது. ஆனா நிறைய சொல்றது 65 லட்சம் கோடி வரைக்கும் சொல்றாங்க. நாட்டுல உள்ள கருப்பு பணம் இவ்வளவு இருக்கு. இந்த பணத்தை வெளியில கொண்டு வரணும்னா இன்கம் டாக்ஸ் இன்னையில இருந்து கிடையாது நம்ம நாட்டுல. இன்கம் டாக்ஸ் இந்த நாட்டுல கிடையாது நம்ம நாட்டுல. மத்த சர்வீஸ் டாக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், வேட் எல்லா டாக்ஸும் உண்டு. இன்கம் டாக்ஸ் ஒண்ணு கிடையாது. யாரெல்லாம் பணம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல பணத்தை கட்டிடுங்க. இன்னும் 15 நாள் கழிச்சு நம்ம நாட்டுல பணமே கிடையாது, பணம் எல்லாம் செல்லாது அப்படின்னு நம்ம நாட்டுல ஒரு அறிக்கை கொடுத்தா எல்லாரும் உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை பேங்க்ல போய் கட்டுவோமா கட்ட மாட்டோமா? கட்டுவோமா கட்ட மாட்டோமா? டாக்ஸ் கிடையாது, ஜெயில் கிடையாது, கேள்வி கேட்க மாட்டோம். அந்த பணம் கள்ள நோட்டா இல்லாம நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நாட்டுல உள்ள எல்லாரும் போய் பணத்தை கட்டிடுவோம் தானே? 5 லட்சம் வச்சிருக்கவர் கட்டுவாரு, 50 லட்சம் வச்சிருக்கிறவர் கட்டுவாரு, 5 கோடி வச்சிருக்கிறவர் கட்டுவாரு, 500 கோடி வச்சிருக்கிறவரு கட்டுவாரா? பக்கத்து வீட்டுக்காரன் காரி துப்புவானே, என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாளா 500 கோடியை நீ சும்மாவாடா வச்சிருந்த அப்படின்னு கேட்பானே, என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்னு ஆத்துல விட்டுருவாரு. அதை கட்டுறாரு விடுறாரு, அதை பத்தி கவலை இல்ல. 5 லட்சம் கோடி வச்சிருக்கிறவரு கட்டுவாரா? கட்டுறாரு விடுறாரு, அதை பத்தி கவலை இல்ல. மொத்தமா 15 நாள் கழிச்சு நம்ம நாட்டுல இன்கம் டாக்ஸ் கிடையாதுப்பா, நம்ம நாட்டுல இன்கம் டாக்ஸ் கிடையாது, எல்லாரும் பணத்தை கட்டிருங்கன்னு எல்லாரும் கட்டியாச்சு. நம்ம நாட்டுல 500 ரூபா நோட்ல எவ்வளவு அடிச்சோம், 1000 ரூபா நோட்ல எவ்வளவு அடிச்சோம், 50 ரூபா நோட்ல எவ்வளவு அடிச்சோம், 100 ரூபா நோட்ல எவ்வளவு அடிச்சோம், 5 ரூபாயில எவ்வளவு அடிச்சோம்ன்ற ஒரு கணக்கு இருக்குமா இருக்காதா? நம்ம நாட்டுல இருக்குன்னு நம்ம நாடு நினைச்சிட்டு இருக்க பணத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேங்க்ல கட்டின பணத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஆத்துல விட்டது, நான் தொலைச்ச பணம், இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் கீழே போட்ட பணம், தெரியாம போட்ட பணம், கிழிஞ்சு போனது, எரிஞ்சு போனது, எங்கேயோ சுவிஸ் பேங்க்ல இருக்கிறது, அதெல்லாம் மொத்தமா நம்ம நாட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அது 65 லட்சம் கோடியெல்லாம் இருக்காது கண்டிப்பா. அதோட கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, டாக்ஸ் வேணாம்னு சொல்லல. இப்போ நம்ம நாட்டுல பணம் கிடையாது, இன்கம் டாக்ஸ் கிடையாது. யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க பண்ற பிசினஸ்ல உள்ள சர்வீஸ் டாக்ஸ், மத்த டாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். பணம் பத்தலன்னா இன்னொரு டர்ன் ஓவர் டாக்ஸ் ஒண்ணு போட்டுக்குங்க. நைட்டு 12 மணி ஆனா யாரெல்லாம் என்ன தொழில் பண்றாரோ அவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் போற மாதிரி இன்னைக்கு சிஸ்டம் எல்லாம் பண்ண முடியும். அன்னைக்கு பண்ண முடியாது, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண முடியாது. இன்னைக்கு அதையும் பண்ண முடியும். இந்த நம்ம நாட்டுல இருக்குன்னு சொல்ற பணத்துக்கும் நம்ம எல்லாம் பேங்க்ல போய் கட்டின பணத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அந்த பணம் இப்ப யாரோடது? என்னது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நாட்டுல உள்ள எல்லாரும் என்னது இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த பணம் யாருது? நாட்டோடது. எடுத்துக்கோ, நாட்டுக்கு எடுத்துக்கிறது அந்த இடைவெளி பணத்தை. சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டுட்டு எல்லாம் வர வேணாம், அங்கேயே போட்டுன்றாது. 5 வருஷத்துல நம்ம நாட்டுல என்ன டாக்ஸ் கலெக்ஷன் ஆகுமோ அந்த டாக்ஸ் 15 நாள்ல கலெக்ஷன் ஆயிடும். இப்போ
அதுக்கப்புறம் எனக்கு நாட்டுக்கு பணம் பத்தலன்னா டர்ன் ஓவர் டாக்ஸ். என்ன வியாபாரம் இந்த நாட்டுல நடந்தாலும் இதுக்கப்புறம் ஒயிட்ல மட்டும்தான் நடக்க முடியும். ஏன்? எல்லா பணமும் பேங்க்ல இருக்குது. 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கார்டுல தான் பண்ணணும், செக்ல தான் பண்ணணும். பணமே கிடையாது, பணமே கிடையாது. நான் ஆயா கடையில போய் எப்படி வடை வாங்குவேன்? ஏடிஎம்ல 100 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கோ, 100 ரூபாய் நோட்டு மட்டும் இருக்கும், 100 ரூபாய் எடுத்துக்கோ, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கும். ஆயா கடையில போய் வடை வாங்கு, பெட்டி கடையில போய் சிகரெட் வாங்கு. நான் ஆயா கடையில 15 ரூபாய்க்கு வடை வாங்கினேன், பெட்டி கடையில 10 ரூபாய்க்கு சிகரெட் வாங்கினேன்னு போய் கணக்கு நீ கொடுத்தா தான் அடுத்த 100 ரூபாய நீ எடுக்க முடியும். அடுத்த 100 ரூபாய் அப்பதான் நீ எடுக்க முடியும். ஆயா போய் என்ன பண்ணணும்? பேங்க்ல பணத்தை கட்டும் போது நான் அருளானந்துக்கு 15 ரூபாய்க்கு வடை வித்தேன்னு கணக்கு கொடுக்கணும். அப்பதான் பணம் டேலி ஆகும், அப்பதான் பணம் டேலி ஆகும். ஆயா அருளானந்துக்கு 15 ரூபாய்க்கு வடை வித்த மாதிரி ராமசாமிக்கும் சின்னசாமிக்கும் குப்புசாமிக்கும் கற்பாய்க்கும் வடை வித்திருக்கும்ல. மொத்தமா ஆயா 100 ரூபாய்க்கு கூட வித்திருக்கும், 100 ரூபாய் நோட்டாவே இருந்தாலும். அந்த 1000 ரூபாய் போய் கட்டும் போது பேங்க்ல இவங்களுக்கு எல்லாம் நான் வடை வித்தேன், அதுல எனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கணக்கு கொடுத்தா தான் பேங்க்ல பணத்தை வாங்குவாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஆயாவால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பிளாக் மணியே இருக்காது. லஞ்சம் எப்படி கொடுக்கறது? இப்போ லஞ்சம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 7% 1% லஞ்சம் 1000 ரூபாய் செக் போட்டு கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்கறது லஞ்சம்? எப்படி வாங்குறது? லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, கேட்டு போடணும். இப்ப கேட்டு போட்டாச்சு, கேட்டு போட்டாச்சு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா 25,000 ரூபாய் வியாபாரம் தான் கவர்மெண்ட் கணக்குக்கு போகுது, 75,000 போறது கிடையாது. ஆனா நான் சொல்ற மெத்தட்ல 1 லட்சமும் கவர்மெண்ட் கணக்குக்கு போகும். அன்னைக்கு பணம் பத்தலன்னா அடிஷனலா வேற எந்த டாக்ஸ் வேணாலும் போட்டுக்குங்க. ஆனா பிளாக் மணி இல்லாம இருக்கணும்னா இது பண்ணணும். இத பண்ணுனா நாடு வளமா மாறிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் 40 MBA வச்சுலாம் ஆராய்ச்சி பண்ணல. அருளானந்த மனசு மூளையும் பேசி 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 4 வருஷம் அங்க போய் இடிச்சு இங்க போய் இடிச்சு 2008 விட கிடைச்சிருச்சு. இந்தியா வளமான இந்தியாவா 15 நாள்ல இதை செஞ்சா நடக்கும், இதை செஞ்சா நடக்கும். கருப்பு பணம் எல்லாம் வெளியில வந்துடும். கொண்டுட்டு வான்னு நம்ம ஏங்க சொல்லணும்?